किया था। வார்த்தை கேட்டுட்டு மட்டும் போறதுக்கு நான் வரல. केवल वचन सुनकर जाने के लिए हम नहीं आए। வார்த்தை உங்களை உருவாக்கும். ஆமென். वचन आपको बनाएगा। எத்தனை ஆமென் சொல்றீங்க? कितने जन आमेन? இந்த வார்த்தை தான் உருவாக்கும். ये वचन ही आपको बनाएगा। இந்த வார்த்தை தான் நம்ம நடக்க வைக்கும். वचन ही आपको चलाएगा। இந்த வார்த்தை தான் நம்மள என்ன சொல்றாங்க ஒப்புரவாக்கும். ये वचन ही हमें एक मेल मिलाप करेगा। இந்த வார்த்தை தான் ஒருவருக்கு அன்பை பகிர்ந்து செய்யும். ये वचन ही एक दूसरे से प्रेम बढ़ाएगा। இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனை தரும்। ये वचन ही हमें जीवन देगा। இந்த வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும்। ये वचन ही हमें अनंत काल जीवन देगा। அந்த வார்த்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம்। वही वचन अभी बात करता है। அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து। वही वचन यीशु मसीह है। हालेलुया। हालेलुया। யோவான் 1:14 வாசிக்கிறோம்। யோவான் 1:14 में हम पढ़ते हैं। அந்த வார்த்தை वो वचन हालेलुया மாம்சமானா मांस हुआ। हालेलुया। நல்லா யோசித்து பாருங்க, நல்லா தியானம் பண்ணி பாருங்க, இந்த வார்த்தை எனக்கு எப்படி அவர் மாம்சமானா? ध्यान से सोचकर मनन करो, ये वचन हमारे लिए कैसा आया? யோசித்து பாருங்க, அந்த வார்த்தை படிக்கும்போது புல்லரிக்கும்। ये वचन जब भी हम पढ़ते हैं तो हमें ஆண்டவரே எனக்காக நீர் மாம்சமானீர்। प्रभु मेरे लिए तू मांस बना। हालेलुया। ஆண்டவரே நீ எனக்காக பிறந்தீர்। मेरे लिए तू पैदा हुआ। எனக்காக நீர் மரித்தீர்। मेरे लिए तू मृत्यु। எனக்காக உயிர்த்தீர்। मेरे लिए तू जलाया। எனக்காக நீ மீண்டும் வர போகிறீர்। मेरे लिए तू वापस आएगा। இதுதான் கிறிஸ்தவம்। यही मसीहा है। हालेलुया। கிறிஸ்தவம் சாதாரணமா கிடையாது। मसीहत का हालेलुया। साधारण नहीं है। இயேசு பிறந்தார், அவன் கேக் சாப்பிட்டு குடிச்சிட்டு போட்டு அதுல கிறிஸ்தவம் என்னோடு பிறந்தார், எனக்குள்ள பிறந்தார்। मसीह में खाना पीना नहीं, लेकिन मसीह ने मेरे साथ पैदा हुआ करे। ஆமென்। அவர் மாம்ச ரீதியாக இந்த உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரல, ஆவியின் ரீதியாக இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க வந்தார்। मांस के द्वारा अपने आप को स्थापित नहीं करना चाहता, लेकिन आत्मा के द्वारा स्थापित करके गया। हालेलुया। हालेलुया। ஆமென்। சத்துருடைய ஒரு ராஜ்யம் இருக்குது। शैतान का भी एक राज्य है। ஆமென் சொல்லுமா? ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது। और अपने परमेश्वर का भी एक राज्य है। அவன் ஆவியா இருந்துட்டு இந்த உலகத்துல பார்க்கும்படியாக ராஜ்யத்தை உருவாக்குறான்। और जो वो आत्मा में इस दुनिया में जो देख सकता है, ऐसा एक राज्य को वो बांधता है। हालेलुया। காரியங்கள் சில பேர் காரியங்களை பார்க்கும்போது தெரியும், அவனுக்கு ஏஜெண்டா செயல்படுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே சத்துனுடைய பேஸ் பண்ணி இருக்கும்। அவன் அந்த ராஜ்யத்தை உருவாக்கிட்டே போவான்। कुछ लोगों की क्रिया को आप देखेंगे तो पता चलेगा कि वो शैतान कैसा उनके द्वारा क्रिया करके अपने राज्य को बांधता है। ஆண்டோட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? लेकिन परमेश्वर के लोग कैसे होना? குடிவெறியில இருக்கறானா? शराबी में हो மனம் திரும்பி ஆண்டோட வரணும்। मन फिरो, प्रभु के पास आओ। நீ அப்படி மனம் திரும்பாத பட்சத்துல பாதாளம் உனக்கு பார்த்துட்டு இருக்கு। तो यदि नहीं मन फिरेगा तो पाप तुझे इंतजार करेगा, तेरे दरवाजे पर कब आएगा? हालेलुया। ஒரு நாள் வந்துச்சு, एक दिन आएगा। ஆகஸ்ட் 4 தேதி 2001 अगस्त 4 दिन और 2001 में। हालेलुया। आमेन। எல்லாத்தையும் ஆண்டவர் விட வச்சிட்டாரு। सारे चीजों को प्रभु ने सारे लत से छुड़ा दिया। आमेन। எல்லாத்தையும் விட வச்சிட்டாரு। सारे लत से छुड़ाया। आमेन। அதை விட வச்ச உங்களை விட வைக்க மாட்டாரா? वो छोड़ने रखा, मुझे मदद किया, आपको मदद करेगा, छोड़ने का मदद करेगा। அவர் ஒவ்வொரு வாழ்க்கை இடைப்படுகிற நாள் வரும்। हर एक की जिंदगी में वो बात करेगा। आमेन। மாற்றின உங்களை மாற்றுவார்। मुझे जो बदला आपको भी बदलेगा। எல்லாரும் மாற்றத அவர் பிறந்தார்। सभी लोगों को बदलने वो पैदा हुआ। மாளிகை கோபுரங்கள் அரண்மனைலாம் அவருக்கு பார்க்கல। वो जो बड़ा महल